மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம். இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிநாதன் புதன் மிதுன ராசியில, அதாவது உங்க தொழில் ஸ்தானத்துல குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப புத்திசாலிங்க. எதையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சு செய்வீங்க. இந்த மாசம் அந்த திறமை உங்களுக்கு இன்னும் அதிகமா கை கொடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஆனா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிற தைரியத்தை கொடுப்பாரு. மாச பிற்பகுதியில சூரியன் 9ஆம் இடத்துக்கு மாறும்போது உங்களுக்கு பெரிய மனிதர்களோட ஆசையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். மனசுல இருக்கிற குழப்பங்களை ஓரமா வச்சுட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையப் போகுது. வாங்க, ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகுதுன்னு விரிவா பார்த்துடலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேச ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அஷ்டமத்துல சூரியன் இருக்கிறதுனால ஆரம்பத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கலாம். ஆனா மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷபராசிக்கு, அதாவது உங்க பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. தந்தை வழியில இருந்த சொத்து தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாடு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல செய்தி வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களோட கௌரவம் சமூகத்துல ஒரு படி உயரும். மத்தவங்க உங்கள ஒரு வழிகாட்டியா பார்ப்பாங்க. சூரியனோட இந்த மாற்றத்தால அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இப்போ சுலபமா கிடைக்கும். நிர்வாகத் திறமை இந்த நேரத்துல ரொம்பவே பழிச்சிடும். எதுக்கும் பயப்படாம துணிச்சலா காரியத்துல இறங்குவீங்க. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் விலகி முகத்துல ஒரு புது பொலிவு உண்டாகும். தந்தையோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். அவர் மூலியமா சில லாபங்களும் வந்து சேரும். குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். இத்தனை நாளா இருந்த வேலையில இருந்த குழப்பங்கள் நீங்கி இப்போ ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்கள்ல விழுறதுனால பணவரவு தாராளமா இருக்கும். இத்தனை நாளா இருந்த பொருளாதார நெருக்கடிகள் இப்போ பனி போல விலகிடும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லனா சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் வழிவகை செய்வாரு. கடன்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. குருவோட அருளால உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மறைஞ்சு ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும். தொழில்ல புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. உங்களோட அந்தஸ்து உயரும். உங்க ராசிநாதன் புதன் மாச ஆரம்பத்துல மிதுன ராசியில, அதாவது உங்க 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன். உங்களோட பேச்சு திறமையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் பல காரியங்களை சாதிப்பீங்க. மாச பிற்பகுதியில புதன் கடகராசிக்கு, அதாவது உங்க லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது பணவரவை இன்னும் அதிகப்படுத்தும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புது புது ஐடியாக்கள் தோணும். அதை செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. எழுத்து, பத்திரிகை, தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தக்காரங்க மத்தியில உங்களோட செல்வாக்கு கூடும். அவங்களுக்கு நீங்க சில ஆலோசனைகளை சொல்லுவீங்க. புதனோட அருளால உங்களோட கணக்கு வழக்குகள் எல்லாம் துல்லியமா இருக்கும். யாருகிட்ட எவ்வளவு வாங்கணும் கொடுக்கணும்ன்ற தெளிவு உங்களுக்கு வரும். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். கடினமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. புதன் உங்களுக்கு நல்ல நண்பர்களை அடையாளம் காட்டுவாரு. அவங்க மூலியமா சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அறிவுத்திறன் இந்த மாசம் மத்தவங்களால பாராட்டப்படும். சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று 9ஆம் இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கிய பலத்தை கொடுக்கும். சொகுசு பொருட்கள் வாங்குறது, வண்டி வாகனங்களை மாத்துறதுன்னு உங்க வாழ்க்கை தரம் உயரும். மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு, அதாவது உங்க தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. வேலையில ஒரு நல்ல சூழல் உருவாகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க.
கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு அழகான காலம். உங்க காதல வீட்ல சொல்றதுக்கு சரியான நேரமா இது அமையும். நகை, துணிமணிகள் எடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களோட புகழ் பரவும். சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். மத்தவங்கள கவரும் விதமா உங்க தோற்றம் மாறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். புதுசா எதையாவது படைக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப சொகுசா போகும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போவீங்க. செவ்வாய் பகவான் மாச ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. மாச பிற்பகுதியில செவ்வாய் மேசத்துக்கு, அதாவது உங்க 8ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெற போகிறாரு. இது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆனா செவ்வாய் அங்கே ஆட்சி பெறறதுனால மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போகும். சகோதர வழியில இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சேர்க்கை மூலியமா சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராம பார்த்துக்கோங்க. செவ்வாயோட இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ற தெம்பு உங்களுக்கு வந்து சேரும். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நிலம் சம்பந்தமான வழக்குகளை இப்போ நீங்க சுமூகமா முடிச்சுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமா அமையும். சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. கண்டகச்சனி நடக்கிறதுனால கூட்டாளிகள் கிட்டையும் வாழ்க்கை துணைவர்கிட்டையும் ரொம்ப அனுசரிச்சு போறது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசுங்க. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. நிதானமா செயல்படுறது தான் உங்களுக்கு வெற்றியை தரும். மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். வேலையில சில மாற்றங்கள் வரலாம். அது உங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா தெரிஞ்சாலும் போக போக அதுதான் நல்லதுன்னு புரியும். தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா முதுகு மற்றும் கால்கள்ல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது சனியோட தாக்கத்தை குறைக்கும். ராகு பகவான் கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்து ராகு மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். எதிரிகள் இப்போ உங்க முன்னாடி தலையெடுக்க முடியாது. அவங்க தானாவே அடங்கி போவாங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய வழி பிறக்கும். ராகுவால வெளிநாடு மற்றும் வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்துல உங்க செல்வாக்கு உயரும். புதுசா சில பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். ராகு 6ல இருக்கிறப்போ போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களோட வேலைத்திறன் மத்தவங்களால பாராட்டப்படும். ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமாயிருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். ராகுவோட அனுகூலத்தால உங்களோட கௌரவம் உயரும். பல புது விஷயங்களை இந்த மாசம் நீங்க கத்துப்பீங்க. நீண்ட நாள் வியாதி எதுனா இருந்தா அது இப்போ குணமாக ஆரம்பிக்கும். ராகு உங்களுக்கு ஒரு வெற்றியாளருக்கான அடையாளத்தை கொடுப்பாரு. கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 12ஆவது இடத்துல இருக்காரு. 12ஆம் இடம்ன்றது மோக்ஷஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம். அங்க கேது இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழ்ந்த தேடல் உண்டாகும். அமைதியான இடங்களுக்கு பயணம் செய்யணும்னு தோணும். கேதுவோட நிலையால கூக்கம் கொஞ்சம் குறையலாம். மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும் காலம். உலகியல் விஷயங்களை விட ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பழைய நினைவுகள் உங்களை கொஞ்சம் வாட்டும். ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாம உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா கன்னி ராசிக்கு ஒரு சவாலான அதே சமயம் லாபகரமான மாசமா அமைய போகுது. ராசிநாதன் புதனும் குருவும் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலம். இது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும்.
மாசத்தோட முதல் பாதியை விட இரண்டாம் பாதி ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும். வரவு திருப்திகரமா இருக்கும், ஆனா அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும்ன்றதான திட்டமிட்டு செயற்படுங்க. சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும், ஆனா ஆட்கள் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கலாம். கலைத்துறையினருக்கு புகழ் ஓங்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருங்க, அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். மனசுல இருக்கிற பயமெல்லாம் நீங்கி ஒரு தைரியம் வந்து சேரும். உங்களோட கடின உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஒட்டுமொத்தத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பாதையை அமைச்சு தரும். எதற்கும் தயங்காம முன்னெடுத்து வைங்க. இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். புதன் உங்க ராசிநாதன்றதுனால புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க, இல்லனா சொல்லுங்க. அது உங்க புத்தியை தெளிவாக்கும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது கண்டகச்சனியோட தாக்கத்தை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு பச்சை பயிறு தானம் செய்யுங்க. ராகு காலத்துல துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. வீட்ல தினமும் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கு ஏத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அது உங்க தொழில்ல இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். கன்னிராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் சில சவால்கள் இருந்தாலும் அது எல்லாம் முறியடிக்கிற புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கு. முக்கியமா தொழில்ல நீங்க அடைய போற வளர்ச்சி மத்தவங்கள வியக்க வைக்கும். இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருங்க, அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. உங்க ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை காட்டுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும்போது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் முன்னேற்றமும் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கே உரிய அந்த நுணுக்கமான பார்வையோடு செயல்படுங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்க இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசியும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.